பேச்சுவார்த்தை நடத்தி சிப்காட் அமைக்கக்கூடாது என்பதை மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும். சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் சிப்காட் தொழில்பேட்டை அரசாணை பிறப்பித்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சிப்காட் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு மூலம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் அரசின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு எங்கள் நிலங்களை அரசு எடுக்கக்கூடாது, பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவசர கதியில் எங்களுடைய இடங்களை அபகரிக்க சிப்காட் நிறுவனம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. எனவே சிப்காட் சம்பந்தமாக அனைத்து பணிகளும் உடனடியாக திருத்தப்பட வேண்டும், உண்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். ஒரு அரசாங்கம் ஒரு பகுதியிலே சிப்காட் அமைப்பதாக முடிவு செய்தால் அந்த பகுதி மக்களினுடைய கருத்துக்களை கேட்டு பெரும்பான்மையான மக்கள் எந்த வகையான கருத்துக்களை தெரியப்படுத்துகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த பகுதியிலே சிப்காட் அமைப்பது அல்லது ரத்து செய்வது என்கின்ற முடிவை எடுக்கும். இது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு முறை. அந்த அடிப்படையில் வளையப்பட்டி, புதுப்பட்டி போன்ற பகுதிகளில் சிப்காட் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் விருப்பு வெறுப்புகளை 27/11/2024 மோகனூரில் அரசு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியது. அதில் சுமார் 95% விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களுடைய விவசாய நிலங்களை எக்காரணம் முன்னிட்டும் இந்த சிப்காட் அமைக்க தரமாட்டோம் என எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள். அவைகளை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக செக்ரட்டரி, சிப்காட் நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு, சென்னை அவர்களுக்கு உடனடியாக அனுப்பியிருக்க வேண்டும். அவ்வாறு அனுப்பியிருந்தால் இந்த பகுதியில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை அரசு ரத்து செய்திருக்கும். துரதிருஷ்டவசமாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அல்லது யாரோ ஒரு அரசியல்வாதியினுடைய அழுத்தத்தோடு இந்த கடிதங்களை இன்றளவும் செக்ரட்டரி, சிப்காட் நில நிர்வாக ஆணையம், சென்னை அவர்களுக்கு அனுப்பவில்லை என்பது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக தெரிய வருகிறது. ஒரு அரசு அதிகாரி என்பவர் விருப்பு வெறுப்புகளுக்கு உட்படாமல் அரசினுடைய ஆணைகளை அமுல்படுத்துதல், மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு தொடர்புடைய ஒரு அரசு பணியாளராக இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக உள்நோக்கத்தோடு செயல்பட்ட அந்த அதிகாரியின் செயலால் இந்த பகுதியில் 5 கிராமங்களில் ஒரு அமைதியின்மை, பதட்டம், பல்வேறு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. இத்தனை குழப்பங்களுக்கும் அமைதியின்மைக்கும் காரணமாக இருந்த அந்த அதிகாரி மீது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறோம். எடுக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.